நடு இரவு 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரைக்கும் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது. ஆக முதல் தேதியில காலையில 10:30 மணி வரைக்கும் தான் இருக்கு நல்ல நேரம்ங்கிறனால கார்த்தால குளிச்சுட்டு அழகா விளக்கெல்லாம் ஏத்திட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடு இருந்து நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விஷ்ணுவினுடைய மகாவிஷ்ணுவினுடைய கோயிலுக்கு போகணும். அவரையும் தாயாரையும் சேர்ந்து சுத்தணும், ஒரு விளக்கேத்தி வைக்கணும். ஒவ்வொரு முறை சுற்றும் போதும் ஒரு பூவை கொடிக்கம்பம் இருக்கு இல்லையா, அந்த கம்பத்துல வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்ன வேணுமோ அந்த பிரார்த்தனையை முதல் ஒரு சுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பூ வைங்க. ஆக 27 முறை நம்ம அந்த கோயிலை வலம் வரணும். இதுதான் முக்கியமான ஒண்ணு, மிக மிக முக்கியமானது. கண்டிப்பா ஒரு நெய் விளக்கு ஏத்தணும். ஒண்ணு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு விளக்கு ஏத்துங்கோ, இல்ல தனித்தனி சன்னிதானம் இருக்குன்னா 2 விளக்கு ஏத்துங்கோ, தப்பே கிடையாது. ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா கொடிக்கம்பத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சுத்தி சுத்தி வந்துட்டு ஒரு பூவை வைக்கிறது. எந்த பூ வேணா வைக்கலாம், உங்களுக்கே தெரியும். தாமரைப்பூ இருந்தா ரொம்ப 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 விசேஷம். 27 தாமரைப்பூ எடுத்துங்கோ, ஒரு சுத்து முடிஞ்சோன்னு ஒன்று வச்சுட்டுங்கோ. திருப்பி 27 முறை சுத்தினதுக்கு அப்புறமா 27 பூக்களையும் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டிட்டு வந்துருங்கோ. எந்தெந்த நாட்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஆக இந்த 3 நாட்களை பிடிச்சுக்கோங்க. ராத்திரி 1:30 மணி முதல் கார்த்தால 10:30 மணி வரைக்கும் இதெல்லாம் பண்ணலாம். சரி, அன்னைக்கு நம்ம என்ன மந்திரம் ஜபிக்கலாம் அப்படிங்கறத